எங்களோடு கூட வாசமாக இருக்கும்படி மனிதனாக இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்தி எங்களோடு வாழ்கின்ற அன்பு நிறைந்த நல்ல கடவுளை, அமைதலும் ஆசீர்வாதமும் நிறைந்த சந்தோஷமான இந்த நாளின் காலை வேளையிலும் நம்முடைய பரிசுத்தமான சமூகத்தில் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு நாங்கள் கூடி ஆண்டவரை தொழுது கொள்ளவும், உடைய வார்த்தைகளை சிந்தனை செய்யவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தந்தி நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய தெய்வீகமான பிரசன்னம் எங்களிலே நிறைவாய் தங்கி இருக்கவும், உம்மிலே வாழுகின்ற நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து சான்று பகர ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். மனிதர்களை புனிதர்களாய் மாற்ற மனிதனாக தன்னை வெளிப்படுத்திய இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசீர்வாதமான இந்த நாளின் காலை வேளையிலும் ஆண்டவரின் திருவெளிப்பாடு என்கின்ற சிந்தனையை அடிப்படையாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையினை இணைந்து தியானம் செய்வதற்காக தெரிந்து கொண்ட வசனம் பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை மீட்பதற்காக மனித உருவெடுத்து இந்த உலகிலே வந்து மனிதனாக தன்னை வெளிப்படுத்தின அற்புதமான காட்சியை எல்லா ஜனங்களுக்கும் அடையாளமாக அன்றைக்கு மெய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் கண்டு மகிழ்ந்த அனுபவம் ஆண்டவருடைய பிறப்பின் நாளாக மகிழ்ந்து நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே பல நிலைகளிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். கடவுள் மனிதனோடு கூட ஒருவேளை திருமறையின் அடிப்படையிலே முகமுகமாக பேசாவிட்டாலும் ஆண்டவருடைய முகத்தை காண்கின்ற பாக்கியத்தையும் சிலர் பெற்றிருக்கின்றார்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 to 14 வரையுள்ள வசனங்களை பார்க்கின்ற போது ஆண்டவர் மோசேக்கு முட்செடியின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். மோசே மீதியான் தேசத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு கால சூழ்நிலையிலே பார்வோனுக்கு பயந்து எகிப்தை விட்டு ஓடி மீதியான் தேசத்திலே சென்று எத்ரோவனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு அற்புதமான காட்சியை அவர் காண்கின்றார். முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. கொழுந்துவிட்டு எரிகின்ற முட்செடி வெந்து போகவில்லை. அப்போது மோசே அருகிலே வருகின்றார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கின்றார். இப்போது ஆண்டவர் தன்னோடு கூட பேசுகிறார் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நிலை. முட்செடியின் வழியாக ஆண்டவர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். மத்தேயு நற்செய்தி நூலிலே பார்க்கின்ற போது மறுரூப மலையிலே ஆண்டவர் பேதுருவுக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் தன்னை வெளிப்படுத்தி இவர் கடவுளின் மைந்தன் என்று சொல்லுகின்ற வார்த்தை அங்கே அசிரியாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கின்ற போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தை அங்கே சொல்லப்படுகின்றதை பார்க்கிறோம். ஆண்டவர் மனிதருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். குழந்தையாக இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் மனிதராகவே இந்த பூமியிலே ஆண்டவர் வாழ்கின்றார். ஆண்டவருடைய வெளிப்பாட்டை ஒருவேளை நேரடியாக நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தின் மூலமாக ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவரை போல வாழுகின்ற வாழ்க்கை நமக்கு வேண்டும். அதுதான் நான் படித்த திருமறை பகுதிகளை பார்க்கின்ற போது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே 17வது வசனத்திலே பார்க்கின்ற போது நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும் என்று பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நல்ல கனியை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால்
ஆண்டவரை தரிசித்து வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவர்களை விசுவாசம் வைத்து வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை போல மாற வேண்டும் என்று சொன்னால், மரத்தினுடைய தன்மை அதனுடைய கனிகளினாலே அறியப்படுவது போல நமக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறாரா என்பதை நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய வாழ்க்கை வெளிப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும். கடவுளாலே படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் அந்தந்த நோக்கங்களை நிறைவேற்றித்தான் வாழ்கின்றன. அந்தந்த தன்மை மாறுவதில்லை. அது பறவைகளாக இருந்தாலும், மரம் செடி கொடிகளாக இருந்தாலும், மிருக ஜீவன்களாக இருந்தாலும், ஆண்டவர் படைத்த அத்துணை படைப்புகளும் அதனுடைய தன்மை மாறாமல் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மிருகங்களை பார்க்கின்ற போது ஒவ்வொரு மிருகமும் அந்தந்த தன்மைக்கேற்ப வாழுகின்றது. மரங்களும் பார்க்கின்ற போது ஒவ்வொரு மரங்களும் அந்தந்த மரத்தினுடைய தன்மைக்கேற்பத்தான் வளர்ந்து கனி கொடுக்கின்றது. ஆனால் மனிதர்களை பார்க்கின்ற போது மட்டும் சில நேரங்களிலே தன்னுடைய சொந்த தன்மை மாறி, மனித தன்மை மாறி மற்ற மிருகங்களுடைய குணாதிசயங்களோடு கூட வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் சந்தர்ப்பவாதிகளாக மாறுகின்ற நிலையும் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சில நேரங்களிலே சில மனிதர்களை பார்க்கின்ற போது நரியை போல தந்திரமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். சில மனிதர்களை பார்க்கின்ற போது குரங்குகளைப் போல கோமாளிகளாக இருக்கின்றார்கள். சில மனிதர்களை பார்க்கின்ற போது காட்டு மிருகங்களைப் போல கொடூரமானவர்களாக இருக்கிறார்கள். சில மனிதர்களை பார்க்கின்ற போது நாயை போல நன்றி உள்ளவர்களாகவும் இருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால், கடவுளுடைய நாமத்தை அறிந்திருக்கின்ற, கடவுளுடைய குணாதிசயங்களை பெற்றிருக்கின்ற, விசுவாசித்து வாழ்கின்ற நம்முடைய குணாதிசயம் ஆண்டவர் விரும்புகின்ற குணாதிசயமாக மனித தன்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே பார்க்கின்ற போது, மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதனுடைய கனியினாலே அறியப்படும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வெளிப்பாட்டை உணர்ந்திருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வு ஆண்டவர் விரும்பக்கூடிய நல்ல கனி கொடுக்கக்கூடிய குணாதிசயமுடையவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனையின் அடிப்படையிலே 2 காரியங்களை நாம் எப்படி ஆண்டவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி சிந்தித்து அமைய ஆசைப்படுகிறேன். முதலாவது சிந்தனை, விளம்பரப்படுத்தாமல் விசுவாசமாய் வாழ அழைக்கப்படுகிறோம். விளம்பரப்படுத்தாதபடி விசுவாசித்து வாழ வேண்டும். பொதுவாக மனிதர்களுடைய ஒரு குணாதிசயம் என்ன என்று சொன்னால், தன்னை யார் என்று சொல்லி விளம்பரப்படுத்துவதிலே அதிகமாக விரும்புவது உண்டு. பொதுவாக ஒரு பொருளை விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அது அதிக மக்களிடத்திலே சென்று சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அதிகமான விளம்பரம் தேவை. பொதுவாக சொல்லுகின்ற போது சொல்லுவார்கள், விற்காத பொருளுக்கு அதிக விளம்பரம் என்று சொல்லுவார்கள். அப்படி என்று சொன்னால், ஒரு புதிய ஒரு நிறுவனம் ஒரு பொருளை விற்பனை செய்வதற்கு உருவாக்குகின்ற போது அந்த பொருள் ஆரம்பத்தில் யாரும் அறியாமல் இருப்பார்கள். யாரும் அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளை யாரும் வாங்குவதில்லை. ஆகவே அந்த பொருளை மக்கள் அறிவதற்காக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், விளம்பரப்படுத்துவார்கள். பல்வேறு நிலைகளிலே விளம்பரப்படுத்துவார்கள். அப்படி விளம்பரப்படுத்துகின்ற போது அதில் உண்மை கொஞ்சம் இருக்கும், ஆனால் அதில் அதிகமான பொய் இருக்கும். உண்மைக்கு மாறான காரியங்கள் அதிகமாக அதில் சொல்லப்படும். எதற்காக என்று சொன்னால், மக்களை கவர்வதற்காக. அப்படி ஒரு பொருள் விற்கப்படுவதைப் போல மனிதர்களாகிய நாம் நம்மை நாமே விளம்பரப்படுத்தி விற்பதற்கு ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்ற போது மிக எளிமையாக தன்னை வெளிப்படுத்தினார். ஞானிகள் இயேசுவை தேடி வந்தபோது விளம்பரமாய் தெரிந்த அரண்மனையை நாடி போகின்றார்கள். ஏரோதனுடைய அரண்மனைக்கு நேராக செல்லுகின்றார்கள். அலங்காரமாய் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு செல்லுகின்றார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிறப்பு இல்லை என்று சொன்னார். ஆண்டவர் படுத்திருந்த இடம் எளிமையான இடம். தன்னை அவர் விளம்பரப்படுத்தவே இல்லை. மிக எளிமையாக முன்னணியிலே இயேசுபாலன் கந்தை துணிகளிலே சுற்றி கிடந்து இருந்த காட்சியைத்தான் ஞானிகள் கண்டார்கள். ஏரோதனுடைய அரண்மனையிலே தேடி போய் இயேசுவை காணவில்லை. மாறாக எளிமையான ரூபமாக இருந்த இயேசுவைத்தான் அவர்கள் கண்டார்கள். அப்படி என்று சொன்னால், ஆண்டவர் மிக எளிமையாக தன்னை வெளிப்படுத்தினார். தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் விளம்பரப்படுத்த விரும்பவில்லை.
ஆண்டவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அனுபவங்களிலும் பார்க்கின்ற போது ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கின்றார், அநேக அடையாளங்களை செய்கின்றார், பிசாசுகளை துரத்துகின்றார். ஆனால் அநேகரிடத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நீங்கள் இதை ஒருவரிடத்திலும் சொல்ல வேண்டாம், நீங்கள் யாரிடத்திலும் போய் இதை சொல்ல வேண்டாம், என்னை குறித்து நீங்கள் சொல்லி விளம்பரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒருபோதும் சொல்லவே இல்லை. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்கின்ற போது மனிதர்களை குறித்து சொல்லுகின்ற போது இப்படி சொல்லப்படுகிறது: மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்கின்ற ஒரு கேள்வி. நாம் எப்போது நம்மை விளம்பரப்படுத்த நினைக்கின்றோமோ அப்போது நமக்குள்ளாக இருக்கின்ற உண்மை தன்மை மாறி போகிறது. நம்முடைய உண்மை தன்மையை விடவும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பொய்மை தன்மையை நாம் வெளிப்படுத்துவதற்கு விரும்புகின்றோம். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று மிக அழகான ஒரு வசனம். நாம் விளம்பரப்படுத்தாதபடி நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அதை அப்படியே வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, அது அடுத்த தலைமுறைக்கான ஆசீர்வாதமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, விளம்பரப்படுத்துகின்ற வாழ்க்கையாக அல்ல, விசுவாசத்திலே வளரக்கூடிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். 2 நாளாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது உசியா என்று சொல்லுகின்ற ஒரு ராஜா, ஆண்டவராலே நேசிக்கப்பட்ட ஒரு அரசன், எப்போது தன்னை விளம்பரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தாரோ அவருடைய வாழ்க்கையிலே அழிவு ஆரம்பமானது. இந்த உசியா அரசரை குறித்து பார்க்கின்ற போது 16வது வயதிலே அரசனாக யூத நாட்டிற்கு அபிஷேகம் பண்ணப்படுகின்றான். தன்னுடைய 16வது வயதிலே, வாலிப நாட்களிலே யூத நாட்டினுடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த அரசர் 52 ஆண்டுகள் எருசலேமிலே அரசனாக ஆட்சி செய்கின்றான். ஒரு நல்ல அரசன், தந்தையாகி அமத்சியாவை போல கடவுளுக்கு பிரியமானதையே செய்து கொண்டு வந்த ஒரு நல்ல ராஜாவாக அவருடைய வாழ்க்கை அமைந்தது. ஆகவே தொடுகின்ற எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார், யுத்தத்திலே வெற்றியை கொடுத்தார், தேசத்திலே செழிப்பை கொடுத்தார், விளைநிலங்கள் நல்ல விளைச்சலை தந்தது, படை வீரர்கள் பராக்கிரமசாலிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்தது. 5வது வசனத்திலே பார்க்கின்ற போது, 2 நாளாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கின்ற போது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதாயிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை தேட மனதாக இருந்தவன், கடவுளை தரிசிப்பதற்காக, கடவுளுடைய வெளிப்பாட்டை உணர்வதற்கு வாஞ்சையாக இருந்த நாட்களெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே வெற்றி இருந்தது. அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு அரசனாக இருந்த இந்த உசியா தன்னை ஒரு ஆசாரியனாக மக்களுக்கு முன்பாக காண்பிப்பதற்கு, தன்னுடைய பெருமையை காண்பிப்பதற்கு, விளம்பரப்படுத்துவதற்கு ஆணவத்தை தனக்குள்ளாக வைத்துக் கொள்ளுகின்றான். அந்த நேரம் அவனுடைய வாழ்க்கையிலே அழிவும் ஆரம்பமாகிறது. 16வது வசனத்திலே நான் படித்து பார்க்கின்ற போது, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் பிரவேசிக்கின்றான். பிரவேசிக்கின்ற போது ஆசாரியனாக இருந்த அசரியா முதல் 80 பராக்கிரமசாலிகள் ஆசாரியர்கள் அவரை தடுக்கின்றார்கள். அரசர் செய்யக்கூடாத ஒரு செயல், இது அரசருக்கு உகந்த செயல் அல்ல என்று சொல்லி தடுக்கின்றார்கள். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கின்ற போது கோபப்படுகின்ற ஒரு நிலை, கோபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வருகின்ற போது அவருடைய தடைகளை மீறி தூபபீடத்தை எடுத்து தூபம் காட்டுவதற்காக ஆலயத்திற்குள்ளாக நிற்கின்ற போது அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் வர ஆரம்பித்தது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுளுடைய வெளிப்பாட்டை ஒவ்வொரு நாளும் ஆடின அரசன், வெற்றியோடு கூட அவன் விரும்பின காரியங்கள் எல்லாம் வாய்த்து கொண்டிருந்த ஒரு அரசர், எப்போது கடவுளை மறந்து இல்லை என்று சொன்னால் கடவுளை காட்டிலும் தன்னை உயர்த்துவதற்கு நினைத்தானோ
அப்போது அவனுடைய வாழ்க்கையிலே பல பாதகங்கள் வந்ததை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை விளம்பரப்படுத்துவதற்கு பதிலாக ஆண்டவரை காண்பிக்கின்றவர்களாக, ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே காட்டுகின்றவர்களாக நாம் மாறுகின்ற போது அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் எந்த விதமான சந்தேகமில்லை. இரண்டாவது ஒரு சிந்தனை, வார்த்தையின்படி வாழுங்கள். வார்த்தையின்படி வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற போது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களிலே பார்க்கின்ற போது ஆண்டவர் அங்கே நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு உண்மை என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது, ஆண்டவருக்கு முன்பாக கனி கொடுக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். அந்த வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வார்த்தையின்படி இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். வார்த்தையோடு கூட பேசிவிட்டு வார்த்தையின்படி வாழாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. என்ன பேசுகிறோமோ அதன்படி வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த உலகத்தில் எதை குறித்து பேசினாரோ அவருடைய வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக இருந்தது. அப்படி என்றால் ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பெற்றிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய வார்த்தையின்படியும், நம்முடைய நாவிலே நாம் சொல்லுகின்ற வார்த்தையின்படியும் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். 21வது வசனத்திலே பார்க்கின்ற போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாட்களில் அநேகர் வந்து என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் நம்மை அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும். நல்ல கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறுகின்ற போதுதான் ஆண்டவருடைய நடத்துதலையும் ஆண்டவருடைய வெளிப்பாட்டையும் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28 30 வரையுள்ள வசனங்களை பார்க்கின்ற ஆண்டவராகிய இயேசுவானவர் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு உவமையை அங்கே சொல்லுகின்றார். அந்த உவமையிலே தந்தை தன்னுடைய 2 மகன்களிடத்திலே திராட்சை தோட்டத்திற்கு போவதற்காக அனுப்புகின்றார். மூத்த மகனிடத்திலே சொல்லுகின்ற போது அவன் மாட்டேன் என்று சொல்லி மறுதளிக்கின்றான். ஆனால் பின்பு அவன் தன்னுடைய தந்தையின் வார்த்தை நினைந்து அவன் போகின்றான். ஆனால் 2வது மகனோ போகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் என்ன செய்யவில்லை, போகவே இல்லை. மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையும் பல நேரங்களில் இப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய வார்த்தை ஒன்றாகவும் நம்முடைய செயல் இன்னொன்றாகவும் இருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், என்ன சொல்லுகிறோமோ அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட மனிதர்களாக, ஆண்டவருடைய தரிசனத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கின்றவர்களாய் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஞானிகள் இயேசுபாலனை தேடி வந்தபோது நட்சத்திரம் காட்டிய வழியை மறந்து போனார்கள். வானத்திலே அதிசய நட்சத்திரம் தோன்றும் என்று சொல்லி அவர்கள் முன்குறிக்கப்பட்ட அந்த எழுத்தேடுகளை அறிந்தவர்கள், ஆனால் வழியிலே அதை மறந்து போனார்கள். எழுதப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து போனார்கள். தவறான பாதையிலே சென்றார்கள். மறுபடியும் அவர்கள் திரும்ப வெளியே வந்தபோது ஆண்டவருடைய வார்த்தையின்படி நட்சத்திரம் காட்டின பாதையிலே அவர்கள் சென்றார்கள். இயேசுபாலனை கண்டு கொண்டார்கள். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தையின்படி நாம் வாழவில்லை என்று சொன்னால் ஆண்டவரை காண முடியாது, ஆண்டவரை தரிசிக்க முடியாது, ஆண்டவரை நம்மிலே மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. ஆகவே ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பெற்றிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை நம்மை விளம்பரப்படுத்துகின்ற வாழ்க்கை அல்ல. இயேசுவை போல விளம்பரம் இல்லாமல் விசுவாசித்து வாழுகின்ற வாழ்க்கை, வார்த்தையின் ஒன்று செயல் ஒன்றாக இல்லாதபடி ஆண்டவரை போல நம்முடைய வார்த்தையும் செயலும் ஒன்றாக இணைந்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சிந்தனைகளோடு கூட ஆண்டவருக்கு மகிமையாக நாம் வாழ்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆம்.